ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இதை எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டில் செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். கூடவே 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் சோம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 2 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மசாலா கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தக்காளி போதும். தக்காளி சேர்த்து இதை நல்லா குழைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தனியாத்தூளோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். தனியாத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். தனியாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப் சிறுபருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிறுபருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலா கூட இந்த சிறுபருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கப்புலேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இட்லி, தோசை கூட சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இது மீடியம் ஹீட்லேயே நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். சூப்பரான சுவையான கடப்பா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.